Hey guys, good morning. Today's date is 5/8/2026. மார்க்கெட்டில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பியாக தான் இருந்துச்சு. நான் எதுவும் ட்ரேட் எடுக்கல. ஆக்சுவலாக நேற்று வந்து நான் பிளான் பண்ணது டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்டி ட்ரேடு. மார்க்கெட் கீழே வந்து என்ட்ரி ப்ராப்பராக கொடுக்கல. பட் எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே கேண்டலோடைய லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு நேற்று மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சது. அண்ட் 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு குட்டியாக கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறும் அப்படின்னு நினச்சேன். பட் நேற்று ஆனால் வந்து பாருங்கள் நமக்கு நேற்றுமே போயிட்டு இந்த ஹையை எடுக்கலை. நான் இந்த ஹை தான் டார்கெட் வச்சேன், 4116 ஹை எடுக்கலை. கிட்டத்தட்ட 4106 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அகைன் ஒரு குட்டி புல் பேக் கொடுத்து மார்க்கெட் இன்றைக்கி தான் ஏறி இருக்கு. இன்றைக்கி தான் நல்ல பை. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணாலே வந்து அது ஒரு மாதிரி சாப்பி தான் சொல்ல போனால். இது வந்து ஃபுல்லாக லிக்விடிட்டி ஹண்ட், மேலே கீழேன்னு சொல்லிட்டு விக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நேற்று நடந்தது. எனக்கு நேற்று வந்து பை வியூ தான் இருந்துச்சு. பட் ஆனால் எப்படி வந்து இவன் பை பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றது தெரியல சரியாகவே நேற்று. ஏன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு கன்சால்டேஷன், இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக கன்சால்டேஷனில் இருந்துச்சு நேற்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு லண்டன் செஷனில் தான் மார்க்கெட் பை ஆக ஆரம்பிச்சிது. சரி, அந்த பையை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவான் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே இருந்து ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் நேற்று நடந்துச்சு. பட் எனிவே மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேவோட ஹையை போய் எடுத்துருச்சு நேற்று. ஸோ இப்போ என்ன நடக்கலாம் நெக்ஸ்ட்டுனா, மார்க்கெட் இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் வச்சான் அப்படின்னா நான் அகைன் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். ஸோ அதுதான் என்னுடைய வியூவும் கூட. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக நமக்கு மார்க்கெட் இப்போது பையில் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு 4 ஹவர் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே, அதாவது இதுதான் வந்து லோ பாயிண்ட்டு, இதுதான் வந்து ஹை பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஹையை பிரேக் வச்சது இங்கே தான். ஸோ இப்போ இதை நம்ம ஹையை எடுத்துக்கிட்டோம்னா கூட அகெயின் மார்க்கெட் வந்து லோ வந்துச்சு, லோயர் ஹை லோயர் லோலேயே வந்துட்டு இருந்தது. இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஹையை வந்து பிரேக் வச்சு அகெயின் மார்க்கெட் பாருங்கள் 2 வாட்டி லோயர் லோ வச்சுருக்கோம் இந்த இடத்துல, சரியா? ஸோ இந்த லோ வச்சு மார்க்கெட் இன்றைக்கி தான் என்ன பண்ணுது, இந்த ஹையை வந்து பிரேக் வைக்குது. அப்போ என்ன நடக்கலாம், மார்க்கெட் அடுத்த டார்கெட் வந்து நமக்கு இதுதான் 165 தான் வந்து ஹை. ஸோ இதை எடுக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை எடுக்கும். ஸோ இதுதான் டார்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்விங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஸ்விங்கை தான் நம்ம பார்க்கணும். இது லோ, இது ஹை. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு ஸ்வீப், இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம்னா, மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற 135 இருக்கா, இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஹை இந்த 165 எடுத்துட்டு ஒரு குட்டி புல் பேக் கொடுத்து அகைன் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இந்த கேண்டலில் இருக்கக்கூடிய வால்யூமை பார்க்கும்போது எனக்கு கீழே வர மாதிரியே இல்லை. சொல்லப்போனால் மார்க்கெட் கீழே வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது, இப்போ தான் வந்து பிரேக் வைக்கிறான். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 500 பிப்ஸ் மேலே ஏறுறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணுவான். ஸோ 500 பிப்ஸுனால கூட இங்கே வந்துடுது நமக்கு ஒரு 4180 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடும். ஸோ அப்போ இங்கேருந்து பாருங்கள் 124 123லேருந்து ஒரு 500 பிப்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 170 வரைக்கும் வரணும். பட் எனக்கு அதுக்கு மேலேயே ஏறும்னு தான் தோணுது. பார்ப்போம். ஸோ இப்போது வியூ வந்து இதுதான் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லோவை எடுத்ததுக்கு போய் எக்ஸாக்டாக அந்த 4022 எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஹை இதுதான் நம்ம டார்கெட். மார்க்கெட் இதுதான் போயிட்டு எடுக்கவும் செய்யணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இல்லை ஓவராலாக போயிட்டு மேலேயே ஹை எடுத்தாலும் எடுப்பான். இந்த வீக்லேயே நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் வந்து பை தான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 ஹவரில் ஒரு குட்டி கரெக்ஷன் வந்துச்சுன்னா பை பிளான் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா மேலே இருந்து கரெக்ஷனுக்கு செல் ஏதாவது கிடைச்சாலும் செல்லு பிளான் பண்ணுவேன். இன்றைக்கி என்னோடய வியூ கரெக்ஷனுக்கு வரக்கூடிய செல்லை பிடிக்கிறதாகவும் இருக்கும்,
அதே மாதிரி ட்ரெண்ட் வைஸ் வந்து பை ட்ரெண்ட் கிடைச்சாலும் பையும் எடுப்பேன். இதுதான் இன்றைக்கி என்னுடைய கோல்டு அனலைஸ். ஸோ லெட்ஸ் see guys, மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்ளை ஜோன் தான் இது. மார்க்கெட் இங்கேருந்து வந்து ஒரு கரெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரைட் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் என்ட்ரி பண்ணலாம் நம்ம. See you on next video guys. Thank you so much.